ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மட்டன் குழம்பு சூப்பு செய்ய போகிறேன் பாருங்கள். எலும்பும் கறியும் சேர்ந்தது 1 கிலோ எடுத்திருக்கேன் பாருங்கள். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது 4 தக்காளி 2 வெங்காயம் போட்டு எண்ணெயில் கடுகு போட்டு வதக்கி ரெடியாக வச்சுருக்கேன். வதங்கிடுச்சு. அதை எடுத்து வெங்காயம் தக்காளி கூட அப்படியே எண்ணெயிலே அப்படியே வதக்குறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த பனி சீசனில் மார்கழி மாதத்தில் மிளகு பூண்டெல்லாம் அரைச்சி வச்சு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. கோல்டு அவ்வளோ இருக்காது. இந்த குளிர்காலத்துக்கு மார்கண்ட சூப்பு குழம்பு நல்லது உடம்புக்கு. இப்போ பாருங்கள், 5 கரண்டி மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணால் தனி மிளகாத்தூள் கூட போட்டுங்க. தனியாகவும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்குங்க. அப்படியே வதங்குது பாருங்கள். 5 ஸ்பூன் அதில் போட்டேங்க. அப்படியே கலரி விட்றேன் பாருங்கள். கொஞ்ச நேரம் விட்டு தண்ணி ஒரு 2 சொம்பு ஊற்றுறேன். கலரிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன். ஏற்கனவே போட்டிருக்கிறேன், கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான போட்டுங்க. இந்த பாருங்கள், 2 சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டேன். இப்போ ஒரு விசில் வைக்க போகிறேன் பாருங்கள். ஒரு 10 விசில் வச்சு இறக்கிட்டேன். அடுத்தது 2 பூண்டு உரிச்சின்னு 2 ஸ்பூன் மிளகு எண்ணெயிலே வறுத்துக்கினேன் பாருங்கள். வறுத்துட்டேன். இவ்வளோ தான். மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். 10 விசில் விட்டுட்டேன். குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அதை அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருக்குறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை போடுறேன் பாருங்கள். உப்பு திட்டமாக தான் போட்டிருக்கிறேன். காரமும் திட்டமாக போட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் திக்கானவுடனே அந்த மிளகு பூண்டு ஊற்றுனது கொஞ்சம் திக்கானவுடனே டேஸ்ட்டு பார்த்துட்டு இறக்கிடணும். கேஸை ஆஃப் பண்ணிடணும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.